சீருலவும் என் குருவே சின்மயத்தின் தன்னுருவே சீலமோங்கும் ஆருலவும் பசுக்கருளும் பரமார்த்த சிகாமணியே. வணக்கம். இன்றைக்கி சபையில் முப்பெரும் விழா நடந்துகிட்ருக்கு. நாங்கள் இங்கே எதிர்க்க தான் இருக்கோம். நாங்கள் சின்னதுலேருந்து இங்கே வரோம். குழந்தையிலேருந்தே எங்களுக்கு சாமி பேர் வச்சது இங்கே தான் நாங்கள் தொண்டு செஞ்சுட்டு சாமி மேலே ரொம்ப நம்பிக்கையாக இருக்கோம். நம்பின பேர்களை கைவிட மாட்டார், நம்பினவங்களை கைவிடவே மாட்டார் குருநாதர். எங்கள் அப்பா ஆனந்தம் அவங்க இந்த நம்ம சபைக்காகவே குருநாதருக்காகவே எங்கள் இடத்த வாங்கினார் எதிர்க்க. எங்கள் 8 பேர் நாங்கள். எங்கள் அப்பாவுக்கு 8 பொம்பளை பிள்ளைங்க தான். எங்கள் அப்பா வருத்தப்பட்டதே கிடையாது. குருநாதர் மேலே அவ்வளோ நம்பிக்கை எங்கள் அப்பாவுக்கு. எந்த கோயிலுக்குமே போக மாட்டார், சபைக்கு தான். சபைக்கு வந்துட்டு தான் சாப்பிடுவார். அவரோட இறுதி காலம் வரைக்குமே அவரால் நடக்க முடியாத நிலமையில் இருக்கும்போது கூட ஆட்டோ வச்சு சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பிடுவார். அந்த அளவுக்கு எங்களுக்கெல்லாம் நம்பிக்கை. எங்களுக்குமே அந்த நம்பிக்கை அவரோட இதில் நாங்கள் எங்கள் 8 பேருக்குமே எங்களுக்கு சபையில் சாமி மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை. இன்றைக்கி தனகோபால் அவருடைய நினைவு நாள். அவரால் தான் சாமி இங்கே வந்தார். அவருக்கு நிறைய அற்புதங்கள்லாம் எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். அவர் ஒரு டைமில் ஊருக்கு கிளம்பும்போது டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டாராம். அந்த தனகோபால் அவர் சாமி உத்தரவு கொடுத்தா தான் அவர் போவாராம். சாமி உத்தரவே கொடுக்கலையாம். எவ்வளோ டைம் ஆகிடுச்சான், புக் பண்ண டைமும் ட்ரெயினுக்கு ஆகிடுச்சான். அப்போயும் உத்தரவு கொடுக்கவே இல்லை. உத்தரவு கொடுக்காதனால அவர் டைமும் முடிஞ்சிருச்சு, ட்ரெயினோட டைமும் முடிஞ்சிருச்சு. அவர் அப்படியே உட்காந்துருக்கார். பார்த்தா ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி நிறைய அற்புதங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்கார். எங்களுக்குமே நிறைய அற்புதங்கள் செஞ்சுருக்காரு. எனக்கும் வசதி கிடையாது. சாமியை நம்பி தான் எல்லா செயலுமே எனக்கு நடக்குது. என்னோடய இதில் நான் சொல்கிறேன். என் குழந்தைக்கு கல்யாணம் நடந்துச்சு. இப்போது எந்த ஒரு இதுவுமே எனக்கு இல்லை. சாமிக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நீங்கள் தான் நடத்தி வைக்கணும். யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப நல்லா நடந்துச்சு. நல்லபடியாக நடத்தி கொடுத்தாரு. எல்லாம் குருநாதர் செயல் தான். குருநாதரை விட்டால் எங்களுக்கு யாருமே கிடையாது. குருநாதர் தான் எல்லாத்தையும் செயல்படுத்தி வைக்கிறார். ஆனால் அவரை நம்புங்க. அவரை நம்பினீங்கன்னா கைவிடவே மாட்டார். எல்லாரும் குருநாதருக்கு சாமி கும்பிடுங்க. நன்றி, வணக்கம். அகண்ட பரிபூர்ண சத்யானந்த சர்க்குரு சச்சிதானந்தமெனும் பெருளியே பெரியோரை சிறந்தோரெல்லாம் ஏற்றமுள்ளோர்கள் என்று அகமதிக் கொண்டையானும் மறுக்குருவானேற்றி தகைத கணமிலாதோர் தனிவாசலைவ சுகமதால் உரைக்க நீவீர் சுத்தமாய் கொள்வீர். தந்தை தாயாவாரும் சாகரீங்காவாரும் அந்தமிலாவாரும் எந்த நுயிர் தானாகுவாரும் சரணாகுவாரும் அருள் கோணாகுவாரும் சர்க்குருநாதர் துணை ஞானம் தரந்தலை சுமப்பன் விஞ்ஞானி வேண்டுவதெல்லாம் ஆனந்தவன் அவன் பின்னே திரிவன் அவனே கொள்வனோரும் சீலமண்டலும் மற்றுள்ள தேவரும் திசை திசை பணிந்தேற்க காலிலையும் தலைவிசை வையன கலரும் வளர்த்தோர் அருவமாய் நின்றாய் போற்றி அடியார்கள் பொருட்டாய் இங்கு வருவமாய் வந்தாய் போற்றி உலகில் பொருளும் கொண்டு பருவமிலா பாடல்களை பரிந்தருள் செய்வாய் போற்றி குருபரா போற்றி போற்றி
ஒருவரும் அறியா நாட்டில் ஒருவரும் போகா நாட்டில் இருவர்கள் உணவா நாட்டில் மகன்கள் செய்யா நாட்டில் வருவதும் இல்லா நாட்டில் வானவர் செல்லா நாட்டில் திருவருள் நாட்டில் தெய்வமே சேர்ப்பாயே. ஒன்றே கடவுள் ஒன்றே கடவுள் உணர்வே பிரம்மம் உணர்வே பிரம்மம் அறிவே சத்குரு அறிவே சத்குரு குருவே சத்குருவே கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சத்குரு குருவே சரணம். அடியார்கள் பெரும்பாலான அடியார்களை தொண்டை மண்டலத்தில் தான் சமாதி ஆகியிருக்காங்க. அந்த வகையிலே இது தொண்டை மண்டலம். தொண்டை மண்டலம் சான்றோர் உடைத்துன்னு வரலாறில் இருக்குது. அதுபோல் குருவரனார் அவர்களும் தொண்டை மண்டலத்தில் தான் சமாதி ஆக வேண்டும் என்று திருவுள்ளம். எத்தனையோ அன்பர்கள் காத்து கொண்டு இருந்தார்கள். இருந்தாலும் தொண்டை மண்டலத்திலே சென்னை மாநகரத்திலே வாழ்கின்ற மக்களுக்கு ஒரு பெரும் புண்ணியம் கிடைக்கணும். சென்னை மாநகரத்திலே மக்கள் தொகை அதிகம், அவர்கள் எல்லாரும் பயன்பட வேண்டும் என்பதற்காக இவர் சமாதியான அன்று பாவநகர் மகாராஜா உத்தரப்பிரதேசத்தில் குஜராத்தில் இருக்குது. அந்த மகாராஜாவெல்லாம் வந்தார் தனகோவில் சமாதியான அன்னைக்கு. காரணம் சாமி பற்றி சொல்லி அவர் குடும்பமே குருநாதனுடைய கொள்கையில் மாறிட்டாங்க. அப்பேற்பட்ட ஒரு திருவுள்ளம் படைத்தவர். சாமி திருவுருவத்தை பார்த்துக்கிட்டே தான் சமாதியானார். அந்த மாதிரி ஒரு குருநாதனிடத்தில் ஒரு தொண்டுன்னு சொன்னால் அப்படி அவருடைய தொண்டுக்கு இணையாக யாரும் இல்லை. அந்த அளவுக்கு தொண்டு செய்த ஒரு உத்தமர் தனகோபால். அவரும் சம்பந்தம் பிள்ளைன்ட்டு அவருடைய நண்பர் கவனமணி அப்பா, அவர் இரண்டு பேர்களும் கவர்மெண்ட் ஹவுஸில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தான் சாமி பார்த்து இங்கே தான் சமாதி சென்னையில் தான் நடைபெற வேண்டும் என்று அவர்கள் ரொம்ப வேண்டிக் கொண்டதுனாலே முதல் தலைவர் செயற்குழுவுக்கு ஆரம்பித்து முதல் தலைவராக சாமி நியமித்தது. அடுத்தபடி வேதமூர்த்தி முதலியார்னு அவர் ஆரம்பித்தது. அவர் ஒரு 10 மாதம் இருந்தார். அதற்கு அடுத்தபடி வேறு ஒரு அன்பரை நியமித்தார், ராமசாமி கவுண்டர்னு நினைக்கிறேன். அவர் காட்டுக்காரரு. அதுக்கு அடுத்தது பல பேர் வந்தாங்க. அப்புறம் கடைசியாக நாகராஜ பிள்ளை தஞ்சையிலிருந்து அவர் தலைவர் வந்தார். இப்படி வாழையடி வாழையாக வந்த திருக்கூட்டம் அங்கே மாட்டியிருக்கும் பாருங்கள். அவங்க எல்லாம் அடியார்களுக்கு தொண்டு செய்து அருள் பெற்றவர்கள். இதெல்லாம் சரீரம் என்பது நிற்காது, அருள் ஒன்று தான் நிற்கும். வாழையடி வாழை என வந்தது கூட்டத்தில் மறைவில் நானும் ஒருவன் அன்று வள்ளலார் சொல்கிறார். பட முடியாது இனித்துயரம் அரசே பட முடியாது பட்டதெல்லாம் போதும் பரமன் வரும் தருணம் என்று அவர் சொன்னது போல இவர்கள் எல்லோரும் வாழையடி வாழையாக குருநாதனுக்கு பல பிறவிகளை தொண்டு செய்து குருநாதனுடைய திருவடியிலேயே வந்து அமர்ந்து விட்டார்கள். அதுபோல் அடியேனும் சாமியினுடைய திருவடியில் அடையிறதுக்கு டைம் ஆகிக்கொண்டிருக்கு. குருநாதனுடைய திருவடியிலே சமாதி ஆகணும். அதான் நமக்கு சரீரங்கிறது ஒரு 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 நிலையாமை தானே. அதுபோல் சாமியினுடைய திருவடியிலே வந்து சமாதி ஆகணும். எல்லாருக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கணும். குருநாதனுடைய அருள் நமது அன்பர்களுக்கு மட்டுமல்ல, இந்த பகுதியிலே வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் அந்த அருள் பெற்று வாழ்க்கையிலே நிம்மதியாக வாழணும். வாழ்க்கையிலே வாழ்கின்றோம் என்று வாழ்வது ஒரு செல்ல, அது நிம்மதியாக வாழணும். ஆன்மீக வாழ்வாக இருக்கணும். அதில் அம்மா அப்பா குழந்தைகள் எல்லாம் ஒன்றுபட்டு குருநாதனுடைய ஒரு தொண்டில் சேவை செய்து உண்மையான ஒரு பக்தியில் செய்தால் குருநாதனுடைய அருள் கிடைக்கும். இந்த பிறவி பயனை பெறுவதற்கு இதுதான் வழி என்று கூறி இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். ஒன்றே கடவுள், உணர்வே பிரம்மம், அறிவே சர்க்குரு, சர்க்குருவே கடவுள், அகண்ட பரிபூரண சச்சிதானந்த சர்க்குரு திருவடியிலே சரணம். நினைப்போரெல்லாம் குற்றமில்லா நற்றவத்தை செய்தோராகும். குருநாதர் திருவடியை காண்போரெல்லாம் கொடிய விரப்பறுத்தாலும் கொள்கையுற்றோர் குருநாதர் திருவடியை பூஜிப்போர்க்கு கோடானு கோடி தவம் சித்தியாகும்.
குருநாதர் திருவடி அடைந்தவர்க்கு குவலயத்தில் முத்தி என்று கூறும் வேதம். கடவுள் உணர்வே பிரம்மம் அறிவே சர்க்குரு கடவுள் அகண்ட பரிபூர்ண சச்சிதானந்த சர்க்குரு திருவடிகளே சரணம். மெய்யன்பர்களே, சாமியினுடைய பெருமையை கேட்டு, சாமியினுடைய ஒரு அனுக்கிரகத்தை கேட்டு, திண்டுக்கல்லில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளைன்னு ஒருவர் இருந்தார். அவருக்கும் தனபாபுல பிள்ளைக்கும் பெரிய நண்பர்கள் அவர்கள். இவர் கவர்மெண்ட் ஹவுஸில் பெரிய உத்தியோகத்தில் இருந்தவர். ஆர்ட்ஸ்பால் நை கவர்னராக இருக்கக்கூடிய காலத்தில் அவர் ஒரு பெரிய தொழிலதிபர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடிக்கடி அவரை மதுரைக்கு கவர்னர் போனார்னா இவர் தனகோபால் பிள்ளையை அடிக்கடி போவார். ஆனால் திண்டுக்கல்லில் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சந்திப்பார் எப்பொழுதும். அப்போ அவருக்கு ஒரு சூழ நோய், அதாவது வயிற்று வலி, தீராத வயிற்று வலி இருந்தது. எத்தனையோ மருத்துவர்களிடத்தில் சென்று பார்த்து அதெல்லாம் ஒன்றும் சரியாக வரல. கடைசியாக மீனாட்சி சுந்தரம் பிள்ளை பார்த்து இவர் கேட்டார், மீனாட்சி சுந்தரம் பிள்ளை கேட்டார், தனகோபாலும் உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்குதுன்னு கேட்க, நாளுக்கு நாள் அதிகமாகத்தான் இருக்கிறது, இந்த சரீரத்தை விட்டு போயிடலாமான்னு நினைக்கிறோன்னு அவ்வளவு நொந்து சொன்னார். அப்போ மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சொன்னார், கவலைப்படாதீங்க, உங்கள் நோய்க்கு ஒரு சரியான ஆசான் இருக்கார், அவர் பார்வை விட்டாலே நிவர்த்தி ஆகிடும்னு சொன்னார். அதே போல் அந்த பார்க்கணும், சாமி பார்க்கணும்னு சொல்லி அவர் ரொம்ப பிரயத்தனப்பட்டுக்கிட்டு இருந்தார் தனகோபால். இப்போ திண்டுக்கல்லில் சபை, இப்போ சாமி இருக்கிற காலத்தில் திண்டுக்கல்லில் சபை இருந்தது, பெஞ்சனர் தெரு சபைன்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு சாமிகிட்ட காட்டினார் தனகோபால் பிள்ளை. அப்போது அவர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை காட்டினார். என்ன விஷயம்னு கேட்டது. இந்த மாதிரி சாமியை தரிசனம் பண்ண வந்தேன்னாரு. அப்புறம் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். அப்போ சொன்னார், இந்த வயிற்று வலி என்பது எனக்கு 20 ஆண்டுகளாக இருக்குது, எத்தனையோ வைத்தியமான வெளிநாடெல்லாம் போய் மருத்துவம் பார்த்து கூட இந்த நோய் குறையவில்லை, சுவாமியினுடைய அனுக்கிரகத்தினால தான் நோய் குறையணும் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட சொன்னார். கடவுளை நம்பி நடங்க, தானே வயிற்று வலி போகும். குருநாதான், நான் எந்த கடவுளை நம்புறது? நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத பெரியோர்கள் இல்லை, எல்லாம் முடிஞ்சு வச்சு சாமி தான் கண்கண்ட கடவுள்னு திருவடியில் விழுந்தார். ஃபைத்து, உங்களுக்கு அந்த நம்பிக்கை இருந்தால் தேர்ந்தெடு போங்க அப்படின்னு அவ்வளோதான் சொல்லிவிட்டு, அங்கே ஒரு புளிதண்ணி பானை இருக்குது. புளிதண்ணி பானையில் ஒரு கிளாஸ் தண்ணி, ஐயாத்துறைச்சாமின்னு பெரியவர் அங்கே இருந்தார், ஒரு கிளாஸ் மோந்து விடுங்க அப்படிங்க. ஒரு கிளாஸு அந்த புளிதண்ணி சாப்பிட்டாரு. சாப்பிட்ட உடனே அவருக்கு என்னமோ செமையெல்லாம் பாரத்தை இறக்கி விட்ட மாதிரி அவருக்கு அப்போவே தெரிஞ்சிருக்கு. சரி உத்தரவு வாங்கிட்டு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வந்துட்டார். ஒரு நாள் பார்த்தார், 2 நாள் பார்த்தார், ஒரு வாரம் பார்த்தார், ஒரு மாதம் பார்த்தார், அந்த வயிற்று வலி இல்லை. இதாண்டா நம்ம கண்கண்ட கடவுள்னு சொல்லி இப்போ சாமி பார்க்குறதுக்கு போகிறாரு. அப்போ சாமி சத்திரப்பட்டி போயிடுச்சு. இங்கே போகும்போது ஒரு அரிசி மூட்டை, சர்க்கரை மூட்டை, பெரிய மூட்டை எடுத்துகிட்டு போகும்போது அதை மறந்துட்டு ஏறிட்டாங்க. தனகோபால், அந்த சர்க்கரை மூட்டை விட்டமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்புறம் எடுத்து உள்ளுக்கு வச்சுட்டு போகிறாங்க. அதை குருநாதர் சத்திரப்பட்டி சபையில் என்ன மூட்டைன்னு கத்திச்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. எங்கே? சத்திரப்பட்டியில். இங்கே இருக்கிறது 500 கிலோமீட்டருக்கு அந்தாண்ட கவர்மெண்ட் ஹவுஸில். அந்த மாதிரியெல்லாம் எவ்வளோ நடந்திருக்கு. அது மட்டுமல்ல, கணக்கன்பட்டி சபையில் எவ்வளவோ நாடகங்களும் விழாக்களும். இந்த சபையை அறிமுகமானதே சத்திரப்பட்டி சபையில் தான். அத்தனை கிராம மக்களும் இயல் இசை நாடகத்தின் மூலமாக இந்த அத்வைத கொள்கையை சுலபமாக பரப்பினார்கள். இந்த அத்வைத கொள்கை என்பது எல்லாராலையும் பிடிவிடாது, தெரியாது. அவ்வளோ உயர்ந்த கொள்கையை கூட நாடகத்தின் மூலமாக விவரித்து மக்கள் மனதிலே பதியும்படி ரொம்ப தெளிவாக சொல்லி அவங்களுக்கெல்லாம் பக்தியும் ஒழுக்கத்தையும் நல்ல செயலையும் நல்ல தொண்டு மனப்பான்மையும் ஏற்படுத்தினார்கள்.
ஒழுக்கத்தால் சீலத்தால் தவத்தால் உயர வேண்டும். எந்த குலத்தில் பிறந்தாலும் அந்தணன் ஆக வேண்டும். அதாவது எந்த குலத்தில் பிறந்தாலும் சைவமடைய வேண்டும் என்றெல்லாம் சாமி அருளினார்கள். அப்படி சொல்லிவிட்டு தான் கடைசியாக 1946 19/11/1946 கவர்மெண்ட் ஹவுஸில் சாமி அமர்ந்திருக்கும் போது இவங்க போய் பார்த்து சாமி சமாதி ஆகக்கூடிய குறிப்பையெல்லாம் சாமி சொல்லிட்டாங்க. சாமி சமாதி ஆகுது, நீங்கள் ஒரு பெரியவாள் சமாதியானால் 3 நாள் வைத்து அதற்கு பின்னு தான் சமாதி செய்யணும் அப்படின்னு உத்தரவாச்சு. அதே போல் 3 நாள் கழித்து சமாதி ஆகக்கூடிய நேரத்தில் ஒரு பெரிய ஜோதி அங்கே வந்தது. சாமி இருக்கக்கூடிய இடத்துல வந்து சாமி 3 நாள் பார்த்தாங்க. மருத்துவரெல்லாம் கொண்டு வந்து சோதனை செய்தாங்க. ஒன்றும் இல்லை, அப்படியே எப்போ உட்காந்தாங்களோ அதே மாதிரி தான் இருக்குதுனாங்க. எங்கே சமாதி வைக்கிறதுன்னு நிலம் பார்த்துட்டு வரும்போது இந்த நிலத்திலே இந்த நிலத்துக்கு உரிமையானவர் அங்கே கவர்மெண்ட் ஹவுஸில் காவலாளிகளுக்கு காவல்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த துணி ட்ரெஸ்ஸு கான்ட்ராக்ட் எடுத்து அங்கே இருக்கார். வாங்க இப்படி போயிட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காரு. அதையும் வந்தாருன்னா சாமி தாம்பரத்தில் வந்து ட்ரெயின் நிற்கும்போது தாம்பரத்துக்கு அருகாமையிலே சமாதின்னு சொன்ன குறிப்பை வச்சு சாதுக்கள் அவரே அழைச்சிட்டு வந்து பார்க்கும்போது ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வந்தாங்க. இது தாம்பரத்திலேருந்து ஒவ்வொரு இடமா பார்த்துட்டு வரும்போது இந்த இடம் ஆகாது, இந்த இடம் ஆகாது, இந்த இடத்த பாருங்கள் சாமி, இந்த இடம் சரியான இடம் வைக்கலாம்னு சாமி சொன்னதுக்கு பிறகு இந்த இடத்துல சமாதி செஞ்சு 3ஆம் நாள் புதனில் உட்காந்து புதன் வியாழன் வெள்ளி சமாதியாகி சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய ஜோதி வந்து சமாதிக்குள்ளேயே சுற்றி சமாதிக்குள்ளேயே ஐக்கியமாச்சு. அதை வச்சு தான் இந்த கிராம மக்களெல்லாம் ஒரு பெரிய மகான் வந்து சமாதியாக இருக்கிறார், இப்படி ஜோதி பெரிய ஜோதி வந்தால் சமாதிக்குள்ளே போகுது கண்டுபிடிச்சி வந்து மக்கள்லாம் வழிபட்டார்கள். அந்த கால்நடைகளுக்கெல்லாம் நோய் வந்துடும். அது என்னமோ கோலமுருட்டி நோயின்னு ஏதோ ஒரு நோய் வரும். அந்த நோய்க்கு இந்த பூதி கொண்டு போட்டான்னா நல்லாயிடும். அப்புறம் அவங்க பால் எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாங்க. இப்படித்தான் இந்த சபையில் அன்பர் படிப்படியாக வந்து இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் தமிழகம் முழுவதும் இன்றைக்கி குருநாதனுடைய தொண்டர்கள் வெளிநாட்டிலெல்லாம் கூட நிறைய அன்பர்கள் இருக்கின்றார்கள். அந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும் என தாம்பரத்துக்கு அருகாமையிலே எல்லீரும் வம்மின் இடம்பெறும் நாள்தோறும் அல்லல் படுவோரை அன்பு கொண்டு தொல்லையற தாம்பரத்து கண்மையிலே சச்சிதானந்த சபை நாம் வணங்கச் செல்வோம் நயந்து அப்படின்னு ஒரு பாடல் ஒரு பெரிய அறிஞர் பெருமான் பாடினார். அதுபோல் இங்கே சமாதியாகி அருள்வாளித்து கொண்டு இருக்கிறார்கள். இதில் பங்கு கொண்டவர்கள், இதில் சேவை செய்கின்றவர்கள், கைங்கரியம் செய்கின்றவர்கள், நீங்கள் முதல் கொண்டு உங்களுக்கு கொண்ட இதெல்லாம் ஒரு புண்ணியம் இல்லாமல் இதெல்லாம் எடுக்க முடியாது. இந்த சொல்ல கேட்குறதுக்கு பல பேர்த்துக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுறீங்க. அதனால் உங்களுக்கு பரிபூர்ண குருநாதனுடைய அருள் கிடைக்க வேண்டும் என கூறி இந்த பூஜையிலே கலந்து கொண்ட நல்ல உள்ளங்கள் அன்பர்கள் அனைவருக்கும் குருநாதனுடைய அருளாசி பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொண்டர்தம் பெருமையை சொல்ல ஒண்ணாது என்ற கோட்பாட்டிற்கு வாழ்ந்து காட்டிய தனகோமல் விளையவர்கள் குருநாதனை பார்த்த மாத்திரத்திலேயே பொருள் விசேடமானது. குருநாதன் பொருள் விசேடமானது. அவர் குருநாதனை தன்னை ஆட்கொண்டு விட்டார் என்று பரிபூர்ணமாக செய்தவர். இந்த சாமியினுடைய திருவுருப்படத்தை எழுதி தன்னுடைய இல்லத்தினுடைய வழிபாட்டுக்காக வைத்து கொண்டவர். ஆனால் திகாரணம் உணர்ந்த அனுபவ ஞானியாகிய குருவரன் அதல்ல, நீ சுயநலத்துக்காக வேண்டாம், இது குருநாதனுடைய திருவருள் கிருபையாக எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் தரிசனம் செய்வதற்காக செய்யப்பட்ட திருவுருவம். இது திருவுருவத்துக்காக எடுத்துக்கொண்டு தஞ்சையில் இருக்கிற மாத்தூரில் கொண்டு போய் பெரிய அந்தோணி என்ற பெரிய எழுத்தறிஞர், அதாவது படமறையவரை அழைச்சி கொண்டிருந்தார்கள். அவர் கொண்டு சென்று செய்த உடனே அவர் சாமியுடைய திருவுருவத்தை பார்த்த மாத்திரத்திலேயே முன்னே வந்து அவர்களுக்கு தோற்றமில்லை. இது என்ன சாதாரணமாக இருக்குது, சாமி இப்போ இருக்காங்கன்னு பார்த்த உடனே ஏதோ மனசில் நினச்சிட்டு கொஞ்ச நாள் இருங்கன்னு சாமி சன்னிதானத்துக்குள்ளே போயிட்டு வந்தார்கள். வந்த மாத்திரத்திலேயே அதை விட பெரிய ஜோதி மாதிரி ஒரு துருவம். அந்த அந்தோனியானவர் கிறிஸ்டினாக இருந்தாலும் எழுந்து நமஸ்காரம் பண்ணார். நான் உண்மையான இயேசுவை இங்கே தான் தரிசனம் செய்தேன் என்று அவர் பரிபூர்ண கிருபா கடாட்சத்தினாலே கொண்டு வந்து சாமி திருவுருவம் ஒரு மாதத்தில் எழுதி கொண்டு வந்து குருநாதர் உயிர் கொடுக்கணும் என்று சொன்னார்கள். அதுபோல் குருநாதருடைய திருவுருவத்தை கொண்டு வந்து முன்னேறி வைத்து அவருக்கு திருவுருவம் செய்தார்கள். ஆக அத்தகைய பெரிய பாலிப்பும்
பெரிய இதுவும் நடைபெற்றது குருநாதனுடைய திருவருள் கிருபைதான். ஆகவே அத்தகைய பெருந்தன்மை உள்ள தனகோல் பிள்ளையவர்கள் அந்த கொண்டு வந்து தன்னுடைய வீட்டிலே வச்சுக்கல, சமாதி ஆகிட்டார்கள். அதுக்குள்ளே அதை கொண்டு வந்து இங்கே வச்சார்கள். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்களை தன்னுடைய வசீகரித்து அத்தனை பேருக்கு அருள் அனுகிரகம் செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவுருவம் சன்னிதானத்தில் இருக்கக்கூடிய மேலான திருவுருவம் தான். அத்தகைய பரிபூர்ண கிருபாகடாட்சமுடைய மக்கள் நாம் இன்றையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். குருநாதனுடைய திருவருள் யார் எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் தன்னை பார்ப்பதாகவே அவருடைய வழி தெரியும். ஆகவே அத்தகைய பெரிய திருவருள் கிருபையினாலே நடைபெற்ற இந்த சச்சிதானந்த சபை இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பாக இருக்கிறது. குருநாதனுடைய பெருமையை உலகமெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய அந்த பெருந்தன்மையை சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய செயல்பாடுகள் எல்லாம் குருநாதனுடைய அனுகிரகத்தினால் நடைபெற்ற பெரும் பேறு என்று சொல்ல வேண்டும். அத்தகைய பேரும் புகழும் பெற்றவர் தனகோபால் பிள்ளையவர்கள். அவருடைய நினைவு நாள் பூஜைகள் எல்லாம் கலந்து கொண்டவங்களுக்கெல்லாம் எல்லாம் குருநாதனுடைய அருளாசி கிடைக்க பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கின்றோம். நன்றி.